வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் இந்த பூண்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் பூண்டு நல்லா செவந்து வந்த உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். போட்ட எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தவரங்காய் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி எல்லாமே சுண்டி காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலையை சேர்த்து கலரிக்கலாம். இந்த வேர்க்கடலை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காய் பொரியல் அந்த வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தவரங்காய் பொரியல் அதாவது சர்க்கரை நோயாளிகள், அதுக்கப்புறம் பிபி இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் எலும்பு வலு பெறத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கொத்தவரங்காய் பொரியல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்.